கிடச்சிருக்கிற ஆர்டிஸ்ட் மோகன்லால்ல மலையாள சூப்பர் ஸ்டார். ஸோ அந்த விஷுவல் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப 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 எக்ஸ்ட்ரானரியாக அவர் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். படத்தில் ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒன்று காமிக்கிறாங்க. ஒரு ஒரு நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்களே, அந்த நிலச்சரிவு, அந்த நிலச்சரிவில் வந்துட்டு அதை வந்து மீட்கிறதுக்கு தீயணைப்பு படை, போலீஸ் எல்லாம் வந்து இறங்குறாங்க, மீட்கிறாங்கன்னு ஒரு சீக்வன்ஸ். அதுவே ஓப்பனிங் ஒரு மிரட்டிடுச்சு. அது மிரட்டினதுக்கப்புறம் படம் அப்படி ஒரு மெதுவாக ஸ்லோவாக ஆரம்பித்து அப்படியே போகுது. எதுக்கு அந்த ஓப்பனிங் சீக்வன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை கரெக்டாக கொண்டு வந்து பின்னாடி அதை லிங்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு திரைக்கதை யுத்தின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த திரைக்கதையை இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கவங்க அப்படியே போகும்போது கிளைமாக்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக ஒரு படத்தை கொஞ்சம் அப்படியே கடைசி 2 இது வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டாக அப்படியே படம் முடியுது. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தாலும் அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட இன்னும் கொஞ்சம் கேம், அதாவது மைண்ட் கேமாக போய் இன்னும் கொஞ்சம் அது ப்ளே இருந்திருக்கலாமோ, பிரில்லியன் ப்ளே வந்திருக்கலாமோன்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது அப்படி பண்ணியிருந்தாலும் ஒருவேளை இது அப்படியே திருஷ்யத்தை பார்த்து பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு கூட தோணிருந்துச்சு எனக்கு. அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து அவங்க கொஞ்சம் கமர்ஷியலாக தெரிஞ்சே அந்த டைரக்டர் தரண்மூர்த்தியும் அந்த ஸ்கிரிப்ட் அவர் கூட பண்ண சுனிலும் சேர்ந்தே இல்லை இருக்கட்டும், அது ஆக்ஷனாகவே போயிருக்கட்டும். ஏன்னா மோகன்லாலுக்கு வந்து கொஞ்சம் மாஸ் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, பசங்க யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து அப்படியே நம்ம ஃபுல்லாகவே அது வந்து ஒரு பிரில்லியன் கேமு, மைண்ட் கேமாகவே இப்போ முடிச்சிருந்தோம்னா அது வந்து திருஷ்யம் கூட சாயில் வந்துடும், இப்படி போயிடலாம்னு சொல்லி ரொம்ப ஒரு யோசனை பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன்.